ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். A மற்றும் B இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் மற்றும் 2 plus root 3 divided by 2 minus root 3 equal to a plus b root 3 எனில் b இன் மதிப்பு காண்க. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து b யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சரையும் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் ஈக்குவேட் பண்ணி தான் a and b யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 plus root 3 divided by 2 minus root 3 கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கான்ஜுகேட் எடுத்தா மட்டும் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூக்கு ஆப்போசிட் சைன்ல எடுப்போம். அதாவது மைனஸ்ல இருக்குன்னா பிளஸ்னும் பிளஸ்ல இருக்குன்னா மைனஸ்னும். அப்ப 2 minus root 3க்கு ஆப்போசிட் என்னது? 2 plus root 3. அந்த வேல்யூவால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் எடுக்கிறது. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூமரேட்டர்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப அதை வந்து 2 டைம்ஸ், அதாவது ஸ்கொயர்ல எழுதலாம். 2 plus root 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல a மைனஸ் பி a பிளஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. சோ அதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். சோ ஏக்கு பதிலா 2, பிக்கு பதிலா root 3. சோ 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறோம். சோ ஏக்கு பதிலா 2, பிக்கு பதிலா root 3. சோ a ஸ்கொயருங்கிறப்ப 2 ஸ்கொயர், b ஸ்கொயருங்கிறப்ப root 3 ஹோல் ஸ்கொயர், 2ab ங்கிறப்ப 2 into 2 into root 3 வரும். டினாமினேட்டர்ல 4 minus 3 கிடைக்கும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 plus 3 plus 4 root 3 கிடைக்கும். டினாமினேட்டர்ல 1 தான். 1 வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சோ ஃபைனலா என்ன கிடைக்குது நமக்கு? 7 plus 4 root 3ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைட சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. சோ இந்த வேல்யூவையும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க இந்த வேல்யூவையும் தான் ஈக்குவேட் பண்ணி a and b யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இந்த வேல்யூவை ஈக்குவேட் பண்ணோம்னா 7 plus 4 root 3 equal to a plus b root 3 இப்படிதான் நமக்கு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா a இருக்க இடத்துல என்ன இருக்கு? 7 இருக்கு. சோ a யோட வேல்யூ 7 நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி b இருக்க இடத்துல என்ன இருக்கு? 4ங்கிற வேல்யூ இருக்கு. சோ a and b யோட வேல்யூ ரொம்பவே ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், ஒரு விகிதமுறு எண்ணை 5/2 பெருக்கி வரும் பெருக்கற் பலனுடன் 2/3 கூட்டினால் -7/12 கிடைக்கும் எனில் அவன் யாது? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ரேஷனல் நம்பரோட 5/2 மல்டிப்ளை பண்றாங்க. அந்த ஆன்சரோட 2/3 ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணா -7/12 கிடைக்குது. அந்த ரேஷனல் நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். அதோட என்ன மல்டிப்ளை பண்றாங்க? 5/2. சோ 5/2x. ஓகேங்களா? அதோட எதை ஆட் பண்றாங்க? 2/3 ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குது? -7/12 கிடைக்குது. சோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னாலே அந்த ரேஷனல் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ஃபிராக்ஷனை அதர் சைடு கொண்டு போறோம். சோ 5/2x equal to -7/12 -2/3. இதை வந்து எல்சிஎம் எடுத்து என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். அப்படி சால்வ் பண்ணோம்னா -7 -8 divided by 12 கிடைக்கும். சோ ஃபைனலா -15/12 கிடைக்கும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா -5/4 கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த வேல்யூவை அதர் சைடு கொண்டு போறோம். சோ 5/4 இன்டு இது வந்து ரெசிப்ரோக்கலா வரும் இந்த சைடு வரும்போது. சோ 2/5, 5 கேன்சல் ஆயிரும், 1 2. சோ ஃபைனல் ஆன்சர் -1/2. நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், x/2y equal to 6/7 எனில் x minus y divided by x plus y plus 14/19 இன் மதிப்பு காண்க. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்ப இதுல இருந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ கொடுத்திருக்கிறதுல இருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சோ x/2y equal to 6/7 இருக்கு. இப்ப நமக்கு வந்து எக்ஸ் ஒய் மட்டும் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் அதர் சைடும் எடுத்துக்க போறோம். அதாவது இந்த 2 மட்டும் அதர் சைடு கொண்டு போறோம். அப்படி கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 12/7 கிடைக்கும். சோ x/yக்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 12/7 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ டைரக்டாவே நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு பதிலா 12 அண்ட் ஒய்க்கு பதிலா 7. சோ இந்த ரெண்டு வேல்யூவை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? இப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்க அந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம்னா 5/19 பிளஸ்
14/19 கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம்லாம் எடுக்க தேவையில்லை, டைரக்டாவே ஆட் பண்ணிடலாம். ஸோ 19/19 கிடைக்கும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிட்டா ஃபைனல் ஆன்சர் நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.